ஆனால் அந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் என்னுடைய நெஞ்சத்தை நெகிழ்வித்த சில விஷயங்களை சொல்ல வேண்டும். தலைமை உரை வழங்கிய ஐயா குறிப்பிட்டது போல, புத்தக திருவிழாவினுடைய அழகு என்பது எல்லா இடத்திலும் பார்க்க முடிகிறது. ரொம்ப குறிப்பா நீங்கள் கொடுத்திருக்கிற அழைப்பிதழினுடைய அழகு இருக்கிறதே தனித்துவமானது. இங்க கம்மியா கை தட்டுறதை பார்த்தா எல்லாரும் அழைப்பிதழை பார்க்கவில்லை என்பது அதிலிருந்து தெரிந்தது. பேச்சாளர்களுக்கான அந்த பட்டியல் அது எல்லா இடத்துலையும் போடுறது தான், அது முக்கியம் அல்ல. ஒவ்வொரு பேச்சாளர் இன்றைக்கு இவரெல்லாம் பேசுவார் என்கிற போது அந்த பக்கத்திலேயே கரூரினுடைய ஒரு தனிச்சிறப்பை புகைப்படமாக கொடுத்து அந்த சிறப்பையும் கொடுத்திருந்தீர்கள். அதுல மேலோட்டமான விஷயங்கள் அல்ல. கரூர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. மேலோட்டமான விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் கரூரினுடைய மண்ணுக்கே சொந்தமான மிக நுண்ணிய அழகுகளையும் சிறப்புகளையும் மிக அழகாக பட்டியல் போட்டிருந்தது. தேவாங்கு என்கின்ற விலங்கை காப்பாற்றுவதற்கான சரணாலயம் எனக்கு தெரிந்து இந்தியாவில் இங்கே மாத்திரம்தான் இருக்கிறது. நீங்க வேள்பாரி நாவலை, திரு சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரி நாவலை படித்திருந்தால் அதில் அந்த தேவாங்கு என்கின்ற விலங்கினுடைய ஒரு சிறப்பை பற்றி சொல்லுவார். அது விலங்கியல் ஆய்வாளர்கள் அதோடு உடன்படுகிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விலங்கை பற்றி அப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது. when the compass was not discovered, காம்பஸ்னா நம்ம வட்டம் போடுற காம்பஸ் இல்லை, திசை சொல்லுகிற காம்பஸ். நம்ம போன்லயே கூட இப்ப அது இருக்கும். அது எப்போது அந்த திசை காட்டியை வைத்தாலும் வடக்கு நோக்கி அது நமக்கு காட்டியதுதான் வடக்கு என்று காட்டுகிற திசை காட்டி கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே கடலிலே பயணம் செய்தவர்கள் எப்படி திசைகளை அறிந்தார்கள்? இருக்கவே இருக்கிறது துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரத்தை வைத்துத்தான் இந்த உலகின் எல்லா கடல் பயணம் செய்தவர்களும் திசையை அனுமானித்தார்கள். ஆனால் இரவு நேரத்தில் தான் தெரியும் துருவ நட்சத்திரம். நட்சத்திரம் என்பதனால் இரவு நேரத்தில், பகல் பொழுதில் திசை காட்டி இல்லாமல் எப்படி பயணம் செய்தார்கள் என்றால், அந்த கதையில் இந்த விலங்கு நீங்க எந்த டைரக்ஷன்ல அதை உட்காந்து வச்சாலும் தெற்கு நோக்கி உட்காந்துக்குமா, வடக்கு நோக்கி உட்காந்துக்குமா அந்த விலங்கு. நீங்க அதை கிழக்கா உட்காந்து வச்சாலும் அது சரியா போய் வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொள்ளும். திசை காட்டியாகவே இருந்த விலங்கு என்கின்ற பெருமை பெற்ற ஒரு விலங்கு, அழிந்து வருகின்ற விலங்கு, அதனுடைய சரணாலயம் இருப்பது என்று குறிப்பிட்டிருந்தது ஒரு பக்கம். நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன், ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. இப்படி ஒவ்வொரு பக்கத்திலும் உங்களுடைய மாவட்டத்தினுடைய அழகை இத்தனை சிறப்பாக வடிவமைத்ததே இந்த புத்தக கண்காட்சியை இந்த மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு முக்கியமாக கருதுகிறது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருந்தது. அந்த மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், இதை வடிவமைத்த மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். தாசில்தார் ஐயா திரு முருகன் வந்திருக்கிறார். நான் இங்க இன்னைக்கு தான் வரேன். என்னென்றைக்கோ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி வரீங்க, எப்போ வரீங்க, என்ன சாப்பிடுவீங்க, இல்லை லிஸ்டெல்லாம் கொடுத்துட்டோம். மகேஷ் கொடுத்துட்டியா நீ? சரி. அந்த அளவு இந்த அன்பு, இந்த சிறப்பு எல்லா இடத்திலும் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் கரூரில் எல்லா விடத்தையும் விட ஒரு படி கூடுதலாக இருப்பதை மகிழ்வோடு நான் அனுபவித்துக் கொண்டேன். ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு, நன்றி. மகேஷ் நானும் உண்மையிலே அக்கா தம்பி தான். ஒரே வீட்டில் நாங்கள் பிறக்கவில்லை என்றாலும் நான் அங்கே சகோதரியும் சகோதரனும் தான். என்ன வேற வேற சேனல்ல இருக்கிறதுனால ஒன்னா மேடையில் பேச முடியாது. அங்கிட்ட இருந்தால் இங்கிட்ட வர முடியாது, இங்கிட்ட இருந்தால் அங்கிட்டு போக முடியாது. அதனால் இந்த மாதிரியான மேடையில் அவரோடு பேசுவது எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு. தம்பியினுடைய தனிப்பேச்சை இப்போதுதான் நான் முழுக்க முழுக்க கேட்கின்றேன். அந்த சிறப்பான பேச்சுக்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள்.
ஒரே ஒரு சின்ன வருத்தம், என்னவோ கணவர்கள் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாத மாதிரி பேசுறீங்க நீங்க. இப்ப மனைவிகளுக்கு பேச நீங்க இருக்கீங்கன்னா கணவர்களுக்கு பேச நான் இருக்கேன் இல்லையா? இங்க தோசைய சட்டியிலிருந்து பெரட்டி எடுக்காம வாரி சுருட்டி எடுக்கிற மனைவியாவே இருந்தாலும் தோசை உப்புமா எல்லாமே இந்த உலகத்தில் ஒன்றுதானே. ஏன்னா நீங்க ஒரு ஒரு அளவா வந்தா தோசை, அப்படி வரலன்னா வாரி சுருட்டி எடுத்தா உப்புமா. தோசை ஆனால் என்ன, உப்புமா. அத்வைத்திகளினுடைய ஞான பார்வை கொண்டவர்கள் கணவர்கள் மாத்திரம்தான். அத்வைத்தி தான் சொல்லுவான் எல்லாமே ஒண்ணுதான் இந்த உலகத்துல. கோவிலும் ஒண்ணுதான், குப்பையும் ஒண்ணுதான், உப்புமாவும் ஒண்ணுதான், தோசையும் ஒண்ணுதான். இந்த மனநிலையில் பல தியாகிகள் கணவர்களாக குடும்பங்களில் இருப்பதால் கூட குடும்பங்கள் மிகச்சிறப்பாக நடக்கிறதுன்னு சொல்லலாமா இல்லையா? எவ்வளவு சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு பேசுங்க. அதுல தியாகம் என்பது இருவருக்கும் பொது. ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகிற குடும்பங்களும் உண்டு. சில பேர் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னா இன்னொருவர் விட்டு கொடுத்து நடக்கிற குடும்பங்களும் உண்டு. ஆனால் அந்த விட்டு கொடுத்து அனுசரித்து போதல் என்பது தேவை. அது ஏன் தேவை என்றால் பிள்ளைங்க இருக்காங்கம்மா. கணவனும் மனைவியா மாத்திரம் இருக்கிற மட்டும் நீங்க என்ன வேணா சண்டை போடுங்க, ஒன்னா இருங்க, தனியா போங்க, எப்படி வேணா இருங்க. ஆனா பிள்ளைகள் என்று வந்து நீங்கள் பெற்றோர்கள் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு வெறும் கணவன் மனைவி அல்ல, ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு யூனிட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க, இல்ல ரெண்டு பேரும் விட்டு கொடுங்க என்பது இருப்பதனால்தான் இந்திய குடும்பங்கள் இந்த அளவாவது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அதை தவிர அவர் சொன்ன பாக்கி எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய சகோதரரை பற்றி அவர் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது. நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை அதெல்லாம், இல்ல? கையை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா தானே போனோம் பள்ளிக்கூடத்துக்கு. அண்ணனும் தம்பியும் கையை பிடிச்சிட்டு ஒன்னா தானே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. எவன்டா அவன் என் தம்பி அடிச்சுவன் அப்படின்னு கிளாஸுக்கு வந்து அண்ணன் விசாரிக்கும் சில சமயம். ஏன்னா அந்த தம்பி எவனாவது அடிச்சிடுவாங்க, அதை அழுதுகிட்டே போய் அண்ணன்ட்ட சொல்லும். அண்ணன் மாத்திரம் வராது, அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். எல்லாம் சேர்ந்து வந்து தம்பி கிளாஸ்ல நின்று எவன்டா அவன் என் தம்பி அடிச்சவன், எவன்டா. விஐபி படத்துல தனுஷ் கூட அதை செய்வார். அதை என் தம்பி அடிச்சவன் யாருன்னு கேட்பாரு. அப்படித்தான் இருந்தாங்க. அப்படியே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன நடுவுல வந்ததுன்னே தெரியல. ஏதோ ஒண்ணு வந்து விலகிச்சு. இப்ப பாருங்களேன், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும். எல்லாரும் ஒரு காலையில எழுந்து குட் மார்னிங் சொல்றவனோட தொல்லை என்னால தாங்கவே முடியல. கடல்கள் ஆழமானவை, மலைகள் உயரமானவை, குட் மார்னிங். ஏண்டா கொல்றீங்க, ஏண்டா கொல்றீங்க. நானே அலற ஏண்டா அடிச்சதுன்னு எரிச்சல் ஏந்துக்கிற ஆளு நாமெல்லாம். உடனே ஒரு பறவை பறக்கிறது, ஒரு மீன் நீந்துகிறது, எங்களுக்கு தெரியாதாங்காட்டியா குட் மார்னிங். இந்த மாதிரியான வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறைய இருக்கும். ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ஸ் இல்லாதவங்களே கிடையாது இந்தியாவில். இன்னைக்கு எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. கொஞ்சம் கூட விளங்காத மெசேஜ் எல்லாம் அதில் தான் வரும். அதை தவிர சப் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும். ஒரு ஃபேமிலியில 2 அக்கா தங்க இருக்காங்க, இல்ல 3 அக்கா தங்க இருக்காங்க, அதுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இருக்கா இல்லையா? உண்மை சொல்லுங்க எல்லாரும். அது பெரும்பாலும் கணவர்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு சொல்றது இல்லை, அவங்கள அந்த குரூப்ல சேர்க்கறதும் இல்லை. போனா போறதுன்னு சில சமயம் அம்மாவை சேர்த்துப்பாங்க, சில சமயம் அம்மா கூட கிடையாது. சகோதரிகளுக்கு மாத்திரமானது அது. சகோதரர்களுக்கு மாத்திரமான வாட்ஸ்அப் குரூப் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இதுவரை. அது இருக்கிறதாவும் எனக்கு தெரியல. பேசிக்கவே மாட்டேன்றாங்க ஒரு வயசு வந்துட்டா. மகேஷ் தன்னுடைய அண்ணாவை பற்றி சொல்லும்போது, கல்யாணம் ஆகும்போது என் மனைவிட்ட சொன்னேன், அவர் ஒருவேளை கேட்டுட்டார்னா எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இறங்கிடுவேன், அதுக்கு தயார் ஆக வேண்டும் என்று
ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். அதற்கும் ஒத்துக்கொண்டு அவருடைய மனைவி தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படி இருப்பவர்களை பார்ப்பது அபூர்வமாக இருக்கிறது. கதைக்குள் கதை என்று தலைப்பு சொல்லிவிட்டு மகேஷனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது ஐ வாண்ட் டு சே தட் இஸ் an outlier. வித்தியாசமானவர்களில் அவர் குடும்பம் ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் இன்றைக்கு அப்படி இல்லை என்பது நிதர்சனம். அதனால முதல்ல ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன். எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை. நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, வேகமா படிச்சிடக்கூடிய கதை. அதனால இந்த கண்காட்சியிலேயே அந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ணா டெல்லியில இருக்காரு, தம்பி சென்னையில இருக்கான். எல்லாம் கல்யாணம் ஆகி நடுத்தர வயதுல இருக்காங்க. அண்ணா பெரிய பதவியில இருக்காரு, டெல்லியில ஒரு மினிஸ்ட்ரியில பெரிய பதவியில இருக்காரு. தம்பி ஒரு சாதாரண பதவியில சென்னையில இருக்காரு. ஒரே ஒரு பிரச்சனை, அம்மாவை யார் வச்சுக்கிறது? ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, 6 மாசம் அண்ணன் வச்சுக்கணும், 6 மாசம் தம்பி வச்சுக்கணும். அந்த அம்மா கேக்குது, டேய் ஒரு இடமா என்ன இருக்க விடுங்கடா, அங்கேயும் இங்கேயுமா என்ன வழக்கழிக்காதீங்கடா, முடியலடா, வயசாயிருச்சுடா, ஒரு இடமா இருக்க விடுங்கடா. அதற்கு அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிமார்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் அந்த எழுச்சவைய ஏன் உங்க அண்ணா மனைவி வந்து வச்சுக்க மாட்டாங்களா? இப்ப பாரு, ட்ரெஸ் பண்ணிட்டு பியூட்டி பார்லருக்கு போய் டெல்லியில பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவ உங்க அம்மாவை வச்சு வேலைக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்க நானா? அப்படி தம்பி மனைவி கேக்குது. அவ என்ன செய்வான்? இப்ப 6 மாசம் முடிய போகுது. 6 மாசம் முடியுதுன்றது இந்த உலகத்துல சூரியனுக்கு தெரிகிறதோ இல்லையோ, தம்பியின் மனைவிக்கு கட்டாயமாக தெரிகிறது. SMS அனுப்பிச்சிட்டீங்களா உங்க அண்ணனுக்கு? எதுக்கு? என்ன எதுக்குன்றீங்க? இன்னும் 12 நாள்ல முடிய போகுது 6 மாசம். அவர் வராரா, நீங்களே டெல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களான்னு கேளுங்க முதல்ல. உடனே தம்பி SMS, when are you coming to pick up mother? அண்ணா உடனே பதில் போறாரு, என்ன டெப்டேஷன்ல போட்டான்ப்பா இந்த வருஷம், நான் வெளிநாட்டுக்கு போறேன், உங்க அண்ணியும் கூட வரேங்கிறா, அதனால இந்த 6 மாசமும் நீயே வச்சுக்கோ. இப்ப தம்பிக்கு பயம், வீட்டுக்கு போக. இந்த வீட்டுக்கு போய் சொன்னா என்னென்ன நடக்குமோன்னு பயம் தம்பிக்கு. மனைவிட்ட இந்த மாதிரி டெப்டேஷனா, இதையே சொல்றாரு உங்க அண்ணன். 3வது தடவை இது. அவரை மாத்திரம் தான் டெப்டேஷன் அனுப்புவாங்களா? டெல்லியில வேற ஆபீசரே கிடையாதா? இந்த தடவை நான் வச்சுக்க முடியாது என்னால. ஏமா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு இல்லை, அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. எந்நேரம் நான் என்ன செஞ்சாலும் தப்பு 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 தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 6 மாசம் தான் தாங்கும் எனக்கு, கொண்டு போய் விட்டுருங்க. உடனே அண்ணாவுக்கு தம்பி ஃபோன் பண்ணுறாரு, இல்லை நான் இந்த தடவை என்னால் வச்சுக்க முடியாது, இதை பாரு எனக்கு டெப்டேஷன் இருக்குது, இந்த ஒரு தடவை நீ வச்சுக்கோ, நான் அப்புறம் 1 வருஷம் வச்சுக்கிறேன், இது நீ 3வது தடவை சொல்கிற, இது நடக்காது. 2 பேரும் ஒரு முடிவுக்கே வர முடியல. அந்த அம்மா சொல்லுது திரும்ப திரும்ப, டேய் ஒரு இடமா வச்சுக்குங்கடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா, முடியலடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ தம்பி என்ன பண்ணுறான், அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பாவுக்கு அவர் நண்பர். அந்த நண்பருக்கு தம்பி ஃபோன் பண்ணி, அங்கிள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, யார் வச்சுக்கிறது, நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள். அவர் வர்றார் வீட்டுக்கு, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடச்சிருச்சுப்பா. எப்படி கிடச்சிது? அண்ணன் அழைச்சிட்டு போகிறேன் ஒத்துக்கிட்டாரா? அவன் எங்கே ஒத்துக்க போகிறான், வேற ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. என்ன முடிவு அங்கிள்? உங்க அப்பா உயிரோட இருந்தப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன்ல இருந்ததுப்பா, நேத்துக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது, உங்க அப்பாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. இப்போ அவர் இறந்துட்டதுனால அவருடைய லீகல் ஹேர் உங்க அம்மா தானே, அதனால உங்க அம்மா பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்தாச்சு. 1 கோடி ரூபாய்ப்பா ப்ராப்பர்ட்டியோட விலை. என்ன சொல்ற? தம்பி உடனே அண்ணாவுக்கு SMS அனுப்பிச்சான், நீ சொல்வதை நான் ஆழமாக யோசித்து பார்த்தேன், அம்மா என்னோடு இருப்பதுதான் சால சிறந்தது என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு இவன் மெசேஜ் சென்ட் பண்றதுக்குள்ள டிங் அப்படின்னு அங்கேருந்து ஒரு SMS வந்தது. நான் யோசிச்சு பார்த்தேன், டெப்டேஷனா பெருசு, பெற்ற தாயல்லவா எல்லாவற்றையும் விட பெரியது. அதனால நானும் உன்னுடைய அண்ணியும் நேரடியாக வந்து நம்முடைய அம்மாவை நானே அழைத்து கொண்டு போவதாக முடிவு செய்து விட்டேன். அநேகமா மெட்ராஸ்கே டிரான்ஸ்ஃபர் வந்து நான் அங்கேயே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இனிமே. இப்ப பிரச்சனை,
அம்மாவை யார் வைத்துக் கொள்ள கூடாது என்பதல்ல, அம்மாவை யார் வைத்துக் கொள்வது என்பதற்கு. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்னே ஒண்ணுதான் சார் நடந்திருக்கு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி அந்த வயதான பெண்மணியின் பேரில் வந்திருக்கிறது. சுஜாதா இதோடு கதையை முடித்து விடுகிறார். ஆனால் இந்த கதை முடிகிற கதை அல்ல, இது தொடருகிற கதை. செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்களே, 1 வருஷம் முன்னாடி பாண்டிச்சேரியில அண்ணனுக்கும் தம்பிக்கும் வீட்டுக்கு யார் உரிமை என்ற பிரச்சனை வந்து வயசான அம்மாவை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டே போயிட்டாங்க வீட்டை. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, இந்த அம்மா கத்துது, பசி எடுத்து கத்துது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஜன்னல் வழியா பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் விட்டு எறிகிறாங்க. அது போதாம வீட்டுல இருக்கிற சுவற்றினுடைய காரையை பெயர்த்து அந்த அம்மா உண்டு இருக்கிறது, தின்னு இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கதவை உடைச்சு போலீஸ் வந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போகுது. அண்ணனும் தம்பி அங்க வந்து அங்கேயும் சண்டை போடுறாங்க, எதுக்கு வெளியில விட்ட எங்க அம்மாவன். இது இருக்கிறதா இல்லையா? இந்த கதையை நான் எதற்காக இந்த இடத்துல சொன்னேன் என்றால், இந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு நாம் பேச வைக்கிற போது, எங்க அண்ணன் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் என்று சொல்லுகிற போது, நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேனோன்னு கூட்டத்தில் அந்த தவறை செய்த யாருக்காவது ஒரு 30 செகண்ட் ஒரு எண்ணம் வந்தா, அதுதான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தியதற்கான பலன். நாங்க ஏன் செய்யணும்? நான் தான் கிடைச்சேனே, வேற யாரும் இல்லையா? ஏன் அவன் செய்யக்கூடாதா? எங்க அக்கா சிங்கப்பூர்ல இருக்காள், அவன் வச்சு கூடாதா? இந்த கேள்விகள் வரலாம். இந்த மண்ணில் வரக்கூடாது. இந்த மண்ணில் வரக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மண்ணில் ஒரு அண்ணனுக்கு அரசு பட்டம் கிடைத்தது. நீ தான்ப்பா நாளையில இருந்து ராஜான்னு சொன்னாங்க. அவன் சந்தோஷப்படல. அடுத்த நாளே கூப்பிட்டே, ஏய் நீ ராஜா கிடையாது, உன் தம்பியை தான் அரசனாக்க போறேன், நீ காட்டுக்கு போய் 14 வருஷம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு அவன் வருத்தப்படவும் இல்லை. என் பின்னவன் பெற்ற செல்வன் அடியனேன் பெற்றதன்றே என்று ராமன் கேட்டதாக கம்பராமாயணம் சொல்லுகிறது. எனக்கு பின்னால வந்தவனுக்கு ஒன்று கிடைச்சா அது எனக்கு கிடைத்தது போன்றது தானே என்று சொன்னவன் இதிகாச நாயகனாகவும் இதய தெய்வமாகவும் வாழுகிற இந்த மண்ணில் இந்த பிரச்சனை இப்போது இருக்கிறது என்றால் துரதிருஷ்டவசமானது. அது மாற வேண்டும் என்றால் இலக்கியம் தருகிற அன்பினால் மாத்திரம்தான் அது மாற முடியும். அதனால் தான் இலக்கியம் தேவை, புத்தகம் தேவை, புத்தக கண்காட்சிகள் இங்கே மிக அதிகம் தேவை. ஒவ்வொரு கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்கு இல்ல? கதை இருக்கிறது, அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்கிறது. அந்த கதைக்குள் கதை என்று பார்ப்பது எதனால்? பிரச்சனைக்கு ஒரு புத்தக கண்காட்சி நடத்துறாங்க. நிறைய பேர் வந்து புத்தகத்தை வாங்கிட்டு போறாங்க, அப்படிதானங்க? வாங்குறாங்களே, எல்லாம் சுமார தலையாட்டுறீங்க. வாங்கிட்டு போறாங்க. புத்தக கண்காட்சியில வாங்குகிற புத்தகத்தை எத்தனை பேர் முழுமையாக படிக்கிறார்கள்? ஒரே ஒரு அக்கா மட்டும் நான் படிக்கிறேங்க. படிக்கணும் தாம்மா நினைச்சேன். நீங்க கூட சொன்னீங்க ஓயாம எல்லா புக் ஃபேர்லயும் வந்து கத்துறீங்க. நான் வாங்கினேன், பக்கத்துலயும் தூக்கம் வருதுன்றார். படிக்கிற பழக்கம் அவருக்கு இல்லை. இப்படி இருக்காங்களா இல்லையா? உண்மையை தானே பேசணும் நாம. சில பேருக்கு முடியலங்க, படிக்க முடியலன்றது. ஏங்க படிக்க முடியல? பக்கத்துல இழுக்குதுங்க கண்ணு. எந்த தூக்க மாத்திரையும் செய்யாததை சில புத்தகங்கள் செய்கின்றன. ஏன் அந்த வழக்கம் இல்லை என்றால், இளமையில் கல் என்று இந்த மண்ணிலே இருந்த பழமொழி மூதுரை வாசகம் எல்லாத்துக்கும் பொருந்தும், புத்தக வாசிப்புக்கும் பொருந்தும். குழந்தையாயிருக்கிற போது புத்தகங்களை படிக்கிற வழக்கம் பிள்ளைகளுக்கு வரவில்லை என்று சொன்னால், ஒரு வயதுக்கு பிறகு வருவது ரொம்ப கடினம். சில பேருக்கு வரலாம், அந்த வழக்கம் குழந்தையா இருந்த போது அந்த வழக்கம் ஏன் வரவில்லை? ஏன் வரல? அப்பா அம்மா என்ன டிவியை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு இருந்தாங்க, பிள்ளை மாத்திரம் எப்படி புத்தகத்தை படிக்கும்? ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக, வலுக்கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம் வாசிப்பு நேரம் என்று இருந்தால் பிள்ளைகள் அப்பா அம்மா படிக்கிறத பார்த்துட்டு தானும் படிக்கும்.
எவ்வளவு கம்மியா கை தட்டுறீங்கன்றதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அது அரை மணி நேரம் இருக்கா எனக்கு? ஒருத்தர் கேட்குறாரு என்னை பார்த்து, நீ பாட்டுக்கு மேடல்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு ½ கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து படுக்கிற நேரத்தில் அப்பா அப்படின்னு படுத்தா அப்போ எங்கே படுக்கிறது? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செல்பேசியை பார்க்கிற நேரத்தில் அரை மணி நேரத்தை குறைத்து கொண்டால், அதை புத்தக வாசிப்புக்கு கொடுத்தால், அதையும் சிஸ்டமேட்டிக்கா பண்ணினா நம்ம பிள்ளைகள் படிக்கும். என் பையன்கிட்ட சொல்றேன் சார், நான் தினம் ஒரு புக்கை எடுத்து படிடா, கொன்றுவேன் படின்றேன். படிக்க மாட்டேன்றான். ஏன் படிக்க மாட்டேன்றான்? சார் நீங்க சொன்னா அவன் கேட்க மாட்டான் சார், நீங்க செய்தால் அவன் செய்வான். நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள? மனசுக்கு நினைச்சு கொஞ்சம் ஒரு சின்ன மரியாதை இருக்குல்ல. மகேஷ் பேசுற போது ஒரு பாட்டி வந்து பாருங்களா, பிள்ளைக்கு 40 வயசு ஆன பிறகு கிளுகிளிப்பை ஆட்டிருக்கு ஒரு அம்மா வந்து. அந்த கதையை மகேஷ் சொன்னார். அந்த கதைக்கு இன்னொரு பக்கம் உண்டு, அதுதான் கதைக்குள் கதை. இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் உண்டு. இந்த காலத்தில் பசங்கள்லாம் அம்மாட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுதா இல்லையா? நமக்கெல்லாம் அது பழக்கம் இல்லை. எங்கள் அம்மாட்டில் நான் சொன்னேன், சீச்சி கெட்ட வார்த்தை பேசாதம்மா, அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த ஜெனரேஷனில் அப்படி தானே, ஐயோ கெட்ட வார்த்தை. ஆனால் இப்போ எல்லாம் சொல்கிறேன், நகரத்தில் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ஐ லவ் யூ மாம். 5 வயசில் ஒரு பையன் வந்து சொன்னான் ஐ லவ் யூ மாம். உடனே அம்மா சார் ஐ லவ் யூ டூ டார்லிங், செல்லக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா ஒன்று, ஐ லவ் யூடா அம்மா சொல்கிறேன். 12 வயசில் பையன் வந்து அம்மாட்ட சொன்னான், மாம் ஐ லவ் யூ மாம். என்கிட்ட காசு இல்லை, கேட்காத, நிச்சயமாகவே தரமாட்டேன். உங்கள் அப்பா சொல்லியிருக்காருப்பா, என்கிட்ட காசு இல்லை. இப்போ பையனுக்கு 24 வயசாச்சு. அம்மாவை பார்க்க வந்தான். அம்மா பிஸியாக இருக்கியா? இல்லை சொல்லு ஐ லவ் யூம்மா. அந்த பொண்ணு சரியில்லைப்பா, நேற்றுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு சரியில்லை, அவன் குடும்பத்துக்கு ஆகவே மாட்டா. இப்போ பையனுக்கு 32 வயசாச்சு. அம்மாவை பார்க்க வந்திருக்கான். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தான். ஐ லவ் யூம்மா. நான் தான் அப்பவே சொன்னேன், அந்த பொண்ணு விளங்க மாட்டா, குடும்பத்துக்கு ஆக மாட்டான்னு சொன்னேன். நீ கேட்டியா? நீ இப்போ பையனுக்கு 40 வயசாயிருச்சு, 45 வயசாயிருச்சு. அம்மாவுக்கு நிறைய அதிக வயசு. பையன் அம்மாவை பார்க்க வரான். அம்மா ஐ லவ் யூம்மா. நான் எதுலையுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, உங்க அப்பா போகும்போது சொல்லிட்டு போயிருக்க. ஒரே கிளிகிளிப்பை, ஒரே சத்தம், ஆனால் ஆள் தான் வேறன்ற மாதிரி. ஒரே வாசகம், ஒரே பொருள், சொன்னவனுடைய மனத்திலே இருப்பது வேறு வேறு. நமக்கு என்ன இந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய கதைக்குள் இருக்கிற கதை என்றால், பிள்ளைகள் நமக்கு உயிரானவர்கள். நம்முடைய ஆன்மாவின் ராகங்கள் அவர்கள்தான், நம்முடைய சுவாசமும் அவர்கள்தான். ஆனாலும் முதுமையில் நம் காலில் நாம் நிற்பதற்கு நாம் தயாராக இருக்கிற அளவுதான் அந்த அன்பு இருக்க வேண்டும். அவங்களுக்கு தான் வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்காகத்தான். ஆனா என்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையையும் இழந்து விடுகிற அளவுக்கு ஏமாளிகளாக இருந்துதான் பாசத்தை காட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்பதுதான் கதைக்குள்ளே இருக்கிற கதை. மகேஷ் பேசுறப்போ சொன்னாரு அவருடைய வீட்டில் அந்த சிவப்பு இது மொட்டை மாடியில் சிவப்பு கலர்ல போட்டு அதில் அவங்க அண்ணா எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். பென்சீன் ரிங் வந்து இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு பென்சீன் ரிங் எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு பிள்ளை ரொம்ப பாவம் கஷ்டப்படுது, இந்த ஆண்டி எப்போதான் முடிப்பாங்கங்குது. பென்சீன் ரிங்ன்றதுங்க இப்படி இருக்கும், அறுகோணம் கொண்டது பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்ல 6 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் இருக்கு. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோலாம் டீட்டெயில்டெல்லாம் போகாது. 6 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் இருக்கிறது தான் பென்சீன் ரிங். இந்த பென்சீன் ரிங்கோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக விஞ்ஞானிகள் பல காலம் உண்மையிலேயே தலையை பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பென்சீன்ல 6 கார்பன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி 5 கார்பன், 4 கார்பன், 3 கார்பன், 2 கார்பன், சிங்கிள் கார்பன் இருப்பது. மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரக்சர், நீள நீளமா இருக்கும்.
ஆனா இந்த 6 கார்பன் இருக்கிற பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் நீளமா வர முடியல. அது எப்படி இருக்கும்னு விஞ்ஞானிகள் ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவே முடியல. வில்லியம் கேகுலே என்கின்ற ஒருவர் தான் கடைசியில பென்சீன் ரிங்கோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாரு. இது நேரா இருக்காதுயா, லைன் மாதிரி இருக்காது, இது பென்டகன் மாதிரி இருக்காது, அறுகோணம் கொண்டது, ஹெக்ஸகன் மாதிரி இருக்கும், அறுகோணம் கொண்டது என்பதை கேகுலே என்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். அதைத்தான் மகேஷோட அண்ணன் தரையில வரைஞ்சு படிச்சிருக்காரு. இந்த கதைக்குள் இருக்கிற கதை என்னன்றதை நான் இப்ப சொல்றேன். வில்லியம் கேகுலே பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செஞ்சு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு, கண்டுபிடிக்க முடியல. அவருடைய வீட்டுக்காரமா அநேகமா அதை டைவர்ஸ் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? ஒரு ஆள் எந்நேரமும் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தா இந்த அம்மா என்ன செய்யும்? வீட்டில் இருக்கிற அம்மா அவருக்கு ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, உணர்வுகள் இல்லை, அவருக்கு சோஷியல் லைஃப் கிடையாது, சினிமாவுக்கு போக மாட்டாரு, டிராமாவுக்கு போக மாட்டாரு, கடைக்கு போக மாட்டாரு, ஷாப்பிங் இல்லை, கிறிஸ்மஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்நேரம் மனத்தில் ஒரே கேள்வி, பென்சீன் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி மேதைகளினுடைய மனைவியா இருப்பது எவ்வளவு கஷ்டம் இல்லை? அல்லது மேதைகளினுடைய கணவர்களா இருப்பது எவ்வளவு கஷ்டம் இல்லை? இந்த உலகத்துல என்ன நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பாரதியாரை பற்றி சொன்னார் தம்பி. அவங்க வீட்டில் அரிசி இல்லைங்க. இங்க கொஞ்சம் வயதானவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னா, சாப்பிட்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்குறதுங்க. அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆனா அப்படிலாம் சில வாழ்க்கைகள் இருந்திருக்கு. ஒலையில தண்ணி கொதிக்க வைக்கிறது என்னன்னு தெரியுமாங்க? அது வேற பயமா இருக்கு. சில பேர் படிக்கவே கூடாதுன்னு ஒத்த காலில் நிக்குது, சொல்லவும் பயமா இருக்கு நமக்கு. ஒலையில தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மகாகவி பாரதியினுடைய மனைவி செல்லம், அவருக்கு தான் இவர் கடிதம் எழுதியிருக்காரு. என்னை பற்றி கவலைப்படுகிற நேரத்தில் நீ தமிழை நன்றாக கற்றுவா. அரிசிக்கு வழி இல்லையா? தமிழ் அப்புறம் கற்கலாம், முதல்ல அரிசி தானே வேணும். மேதைகள் அப்படித்தான் இருப்பார்கள். மேதைகளினுடைய மனைவிகளாக வாழ்வதுதான் கஷ்டம். இன்னும் தமிழை நன்றாக கற்றுவா. இவர் கடிதம் எழுதிட்டாரு, அரிசி இந்த அம்மா பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வந்திருக்கு. சரி, குளிச்சுட்டு தான் ஒலை வைப்பாங்க அந்த காலத்துல. அரிசியை வச்சுட்டு அந்த அம்மா குளிக்க போயிருக்கு. இவர் அங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து 2 குருவி வந்துருக்கு. குருவிக்கு கொஞ்சம் அரிசியை போட்டாரு, அது குஷியா சாப்பிடுது. ஆஹா, மிக அழகாக அரிசியை தின்கிறது, இன்னும் கொஞ்சம் அரிசியை போடுங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா 10-15 குருவி வந்துருச்சு. அரிசி கடன் வாங்கின அரிசி முழுக்கவும் போட்டார். செல்லம்மா வெளியில வந்து எப்படி வயத்தெரிச்சலா இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணிருக்கீங்க? உடனே இவர் சொல்றாரு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே, 8 திக்கும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்பாடாதெங்கும் கொட்டி கிடக்கும் வானொலி என்னும் மதுவின் சுவை உண்டு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல. ஆகா, கவிதை பிரமாதமாக வந்திருக்கிறது. அந்த அம்மா மனசுல என்ன நினைச்சதோ தெரியாது. அரிசி போனது தானே. இப்படித்தான் கவிஞர்கள், மேதைகள், விஞ்ஞானிகள், when they put their mind onto an idea, வேற எங்கேயுமே அவங்களால போக முடியாது, அதுலயே இருப்பாங்க. வில்லியம் கேகுலே அப்படித்தான் இருந்தார். ஒரு நாள் இரவு அவரையும் மறந்து அசந்து தூங்கினார். அவருக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு பாம்பு தன்னுடைய வாளை தானே கவ்விக்கொள்வது போல அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு கண்ட உடனே அதிர்ந்து எழுந்தார். எனக்கு பென்சீன் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இட்ஸ் நாட் a straight line structure, it is hexagon in shape. பாம்பு தன்னுடைய வாளை தானே கவ்வுவது மாதிரி இது வளைவாக இருக்கிறது என்பது தூக்கத்தில் வந்த கனவில் அவருக்கு கிடைத்தது. அப்படிதான் பென்சீன் ஸ்ட்ரக்சர் இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு கொடுத்தது. இப்ப சில பேர் கேட்கலாம், கடவுள் வந்து அவருக்கு கனவிலே கொடுத்திருக்கலாம். உண்மையா இருக்கலாம். ஒரு ஆள் இப்படி கஷ்டப்படுறான்னு கடவுளே பொறுக்க முடியாம கூட வந்து கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னொன்று என்னவென்றால், சில சமயம் நாம் சில கேள்விகளை தேடி போகிற போது, சில புத்தகங்களை நாம் தேடி போகிற போது, சில கனவுகளுக்காக நாம் பயணம் மேற்கொள்ளுகிற போது, எல்லா வாயில்களும் சாத்தப்பட்டுவிட்ட நிலையில்
கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத இருள் நிரம்பிய வீதிகளில் நடக்க வேண்டி இருந்தால் எங்கிருந்தோ ஒரு கதவு திறந்து எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம் வரும். அது கடவுள் நமக்கு கொடுத்த அருள் என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு நிச்சயமாக மேலிருந்து ஒரு பதில் கிடைக்கும் என்றும் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கேகுலே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க, அவருக்கு கனவுலயே ஆன்சர் கிடைச்சிருச்சு, அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் உழைப்பால் நிரம்பி அதிர்ஷ்டசாலி. அந்த உழைப்பு இருந்தால்தான் அந்த அதிர்ஷ்டம் வரும். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று இந்த மண்ணின் முதல் விவேகியான வள்ளுவன் அதைத்தான் சொன்னான். உனக்கு கிடைக்க கூடாதுன்னு விதியே இருந்தா கூட நான் இதை பெற்றே தீருவேன் என்ற முயற்சி இருந்தால் விதிகள் மாற்றி எழுதப்படும் என்பது இந்த மண் நமக்கு சொல்லிக் கொடுத்த வேதம். இலக்கியங்கள் நமக்கு இதைத்தான் தருகின்றது. கதைக்குள்ளே கதை, எல்லா கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்கு தெரியுமா? காக்கா வடை எடுத்துட்டு போன கதை இருக்குல்ல, எல்லாரும் நம்ம வாழ்க்கையில கேட்ட முதல் கதை அதுவா தான் இருக்கும். அப்படிதானே? என்னங்க என்ன ஸ்ருதி கம்மியாகிட்டே போகுது நேரம் நேரம். காக்கா வடை சுட்ட கதைய எங்க பாட்டி என்கிட்ட சொன்ன போது, அப்படியா காக்கா வந்துச்சா, வடையை எடுத்து போச்சா, பாட்டிகிட்ட இருந்து வடையை திருடிட்டு போனோன்னு நரி வந்துச்சா, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா பாடுவியாமே அப்படின்னு நரி சொல்லிச்சா, காக்கா உடனே வாயை திறந்து பாடிச்சா, வடை கீழே விழுந்தது, நரி எடுத்து ஓடிச்சா. ஐயே நாங்களாம் கை தட்டி, நம்ம பையன் இப்படி கேட்க மாட்டேன்றோம். முதல்ல அவனுக்கு நீ கதை சொல்லாத, எனக்கு ரொம்ப போரா இருக்கு, நானே போன்ல பாத்துக்கிறேன்றான். ரெண்டாவது அப்படியே கேட்டாலும் குறுக்கு கேள்வி கேட்கிறான். நம்ம தலைமுறையில் கேள்வி கேட்டே பழக்கம் இல்லாதவர்கள் தான். ஆனா அவன் கேட்கிறான், நிறுத்து கதையன்ட்டான். எப்போ நரி காக்காவை பாட சொன்னப்போ நிறுத்துன்ட்டான். ஏண்டா கதையை அதோட நிறுத்த சொல்ற? நரி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? இது ஒரு யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் கேட்கிறேன்? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் இல்ல கில்லில, அதெல்லாம் ஏன் கேட்கிற? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நரி எங்கேயாவது வடைக்காக போகுமா? அதுக்கு பிடிச்ச ஐட்டமே வேற, அல்ல வேற ஐட்டம். வடைக்காக போய் காக்காவை பாட சொல்லிச்சு. இது ஒரு கதை, இதை நான் நம்பணுமான்றான். நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? கேள்வி கேட்ட குன்றுவன் வாயை மூடிட்டு. நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம் பிள்ளைகள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம். நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டாரு பூமர்ன்றான். ஏன்னா அவன் கேட்கிற கேள்விக்கு அவனுடைய அறிவு தளத்திலே நின்று நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் நம்ம பூமர் அங்கிளாவும் பூமர் ஆண்டியாவும் 30 வயசுலயே ஆயிரும். எங்க ஜெனரேஷனோட நீங்க ஒத்தே வர மாட்டேன்றீங்க இல்லன்றான். இப்பதான் அவனுக்கு 16 வயசு. இன்னமும் நாம தான் சோறு போட்டுட்டு இருக்கோம். ஏன் நம்மள ஒத்துக்க மாட்டேங்கிறான்? நம்ம உடனே சொல்றோம், இந்த காலத்துல யாருக்குமே மரியாதை இல்லை. மரியாதை என்பது நீங்கள் கேட்ட பிறகு வருவது அல்ல, நீங்கள் இருப்பதை பார்த்து அவன் கொடுக்க வேண்டியதுதான் மரியாதை. அவன் ஏன் அந்த மரியாதை இல்ல? அவன் அறிவு தளத்தில் நின்று ஒரு கேள்வியை வைக்கிற போது என்னால் அதே அறிவு தளத்தில் நின்று பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவன் முன்பு நான் பொருளற்று போய் தான் நிற்பேன். இப்ப நான் என்ன செய்யறதுங்க? இப்ப இந்த மாதிரி இந்த கதையை பாதியில நின்றுச்சு. கதை இன்னும் முடியல. இன்னும் நரி வடையை எடுத்துக்கிட்டே போல. அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு நரி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்றான். சொல்றேன், இதை பாருப்பா, கதை இப்படி எழுதிட்டாரு எவரோ ஒருத்தர். எந்த புண்ணியமா எழுதினான்னு தெரியல. 2000-3000 வருஷமா இந்த கதை இருக்கு. இந்த கதையை மாற்ற முடியாது. இப்ப என்ன செய்யலாம்? நரி தான் காக்காவை பாட சொல்லி வடையை எடுத்துக்கிட்டு போச்சு. இந்த கதையை எப்படி முடிக்கலான்னு கேட்டேன். அருமையா ஒரு முடிவு சொன்னான். நரி தான் காக்காட்டேந்து வடையை வாங்கி என்ன செஞ்சது தெரியுமா? நேரம் கொண்டு போய் பாட்டிட கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பாட்டி தான் இந்த நரியை வளர்த்துட்டு வருது. பாட்டி தான் நரி அரைச்சு வடையை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் இல்ல? இந்த மாதிரி நாம யோசிக்க பழகவே இல்லை. நாம போய் ஒரு நரி எதுக்காக வடைக்கு இவ்வளவு பாடுபட்டிருக்கு? ஏன்னா அந்த பாட்டி தான் வளர்த்திருக்கா. ஒரு வடையை கூட விடக்கூடாதுன்னு உஷார் பாட்டி நரி அமிச்சு வடையை திரும்பி வாங்கிட்டா. அந்த வடையை எவன் காசு கொடுத்து வாங்கினானோ? காக்காவாய் வச்ச வடைய. ஆனா கதைகள் எந்த விதமாக நீங்க ட்விஸ்ட் பண்ணாலும் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கத்தானே இருக்கிறது.
வாழ்க்கையை இப்படி மாற்றி போட்டு கேள்விகளை நாம் வைக்கிற போது சில வித்தியாசமான விடைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு கதைக்குள்ளும் இன்னொரு கதை இருக்கின்றது. ஐயா பேசுற போது சொன்னாரு, 8 அடி எடுத்து வைத்தால் செஸ் போர்ட்ல ஒரு பான் குவீன் அளவு பவர் அதுக்கு வந்துரும் சொன்னாரு. என்ன தாட் அது இல்ல? 8 அடி சரியான இடத்தில் யாராலும் வெட்டப்படாமல் வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்லுகிற போது நாம் எவ்வளவு எளியவர்களாக இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி ஒரு 8 அடி எடுத்து வச்சா கூட அந்த இடத்திலேயே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் குவீனோடைய பவர்ஸ் நமக்கு வந்துடும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியன்றதே ஒரு கதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை, கொஞ்சம் பெரிய கதை, சீக்கிரமா சுருக்கமா நான் சொல்லிடுறேன் அந்த கதையை. ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். சரியான நேரத்தில் சரியான தெளிவுகளோடு ஸ்ட்ராட்டஜி நமக்கு வாழ்க்கையில் அது தேவைங்க. அன்பா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், பரிவா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இது எல்லாம் முக்கியம். நம்முடைய வெற்றிகளும் நமக்கு முக்கியம். வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிகள் நமக்கு தேவைதானே. நாம் இருக்கிற இடத்தில் நாம் அடைய வேண்டிய உயரங்களை யாராவது ஒருவர் தடுத்தார் என்று சொன்னால் அதோடு முட்டி மோதி அந்த இடத்தில் போய் நின்று நான் இங்க நிப்பேன் என்று சொல்ல வேண்டியது நமக்கு அவசியமா இல்லையா? அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் கதைக்குள்ளே இருக்கிற கதைகள் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றன. எந்த காலத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில சமயம் வாழ்க்கையில் பிரிவுகள் வரும். பிரிவு வந்தா என்ன செய்யணும்? ஓன்னு உட்காந்துட்டு அழணும் இல்ல? இது சின்ன பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் போடுறது, ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப். என்ன வயசுன்னு பார்த்தா 17 வயசுங்க. அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்ல? ஒரு ஆசிரியர் முடிவெட்ட சொன்னார் என்று ஒரு பையன் போய் தற்கொலை பண்ணிட்டான். அந்த ஆசிரியர் இனிமேல் வாழ்க்கையில் வாயை திறப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாயை திறக்கும் அது. நீ முடி வாழ வெட்டு மொட்டையாரி என்ன வேணும் செய், படி, படிக்காம போ, எனக்கு அப்படி விலகிடுவாங்க இல்ல? அப்பா அம்மாக்கே ஒரு வார்த்தை சொல்லு, பயமா இருக்குல்ல பிள்ளைகளை. மன உளைச்சல். அவங்க சொன்னாங்க ஒரே சம்பவம் 2 பேரிடம் 2 விதமான மாற்றங்களை உருவாக்கியது. பெல்ட்டால் அடிச்ச பிறகு ஒரு பொண்ணு நம்பியிருக்க அப்பா என் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார். அப்படியும் சில ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அந்த கதைக்குள்ள இருக்கிற கதை தான் இது. வாழ்க்கையில் பிரிவுகள் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் சொல்லி கொடுக்கணும். நமக்கே தெரியாத நாம எப்படி சொல்லி கொடுக்கிறது? பையனுக்கு திருமணம் ஆயிட்டா இந்த அம்மா ஓன்னு அழுவுது. ஏமா பையன் எங்கேயா போறானா? அதே வீட்டில் தான் இருக்க போறான். எதுக்கு அழற? என்னதான் இருந்தாலும் அவனுக்குன்னு இன்னொருத்தி வந்துட்டா என்னை இனிமே கவனிப்பானோ மாட்டான். நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச. ஒரு கட்டத்துல கொஞ்சம் விலகணுமா இல்லையா? வாழ்க்கையில இருந்து எதுக்கு விலகணும்? எல்லாத்திட்ட இருந்து விலகணும். அப்படி நீ விலகினால் தான் உனக்கு மன நிம்மதி இருக்கும். அது ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எதுக்குங்க மாலை போட்டு வீட்டுக்கு கொண்டு விடுறாங்க? அன்னைக்கு எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க, எதுவுமே உண்மை இல்லை. எல்லாரும் பேசி மாலையை போட்டு வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க. எதுக்கு? திரும்பி வந்துட போறாருன்ற ஒரே பயத்துல. நான் இல்லாட்டா இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுன்னு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா நடக்குது, ஒரு குறையும் இல்லை. அப்ப ஒரு கட்டத்தில் சிலவற்றை பிரிந்து செல்ல வேண்டி இருக்கிறது. முதல்ல நமக்கு அந்த மன தயாரிப்பு வேண்டும். அப்படித்தான் பிரிவுகள் அப்படித்தான் இருக்கும். மகாபாரதம் அதற்கான ஒரு கதையை சொல்லுகிறது. ஒரு சமயம் அர்ஜுனன் பால்குனி என்ற பெயரோடு ஒரு பெண் உருவத்தில் இருந்தான். அவன் பல உருவத்தில் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருந்திருக்கான். பால்குனி என்ற பெயர்ல ஒரு பெண் உருவத்தில் அவன் இருந்தான், நார்த் ஈஸ்ட் பகுதியில். அந்த இடத்திலே இருந்த மன்னனுக்கு மகன் கிடையாது. அப்ப மகன்கள் ரொம்ப அவசியம்னு அவங்க நினைச்சாங்க அந்த தலைமுறை. அவனுக்கு ஒரு மகள் பிறந்தா. அது மகள்னே வெளியில சொல்லாம எனக்கு மகன் தான் பிறந்தான்னு சொல்லி பொண்ணையே பையன் மாதிரி அலங்கரிச்சு வளர்த்துட்டு இருந்தான். அவ பேர் சித்ராங்கதா. ஆனா அந்த பேரை சித்ராங்கதன்னு மாத்தி எனக்கு மகன் தான் இருக்கான், மகளே இல்லைன்னு சொல்லி. அப்ப ஒரு பெண் ஆண் உருவத்தில் இருக்கிறாள் சித்ராங்கதன், ஒரு ஆண் பெண் உருவத்தில் இருக்கிறான் பால்குனி, அது அர்ஜுனன். இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. என்ன நடக்கும்? எல்லா இடத்துலையும் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். 2 பேரும் காதலிக்கிறார்கள்.
ஒருவருக்கு ஒருவர் தெரிஞ்சிருது. ஓ நீ ஆண் இல்லையா, நீ பெண்ணா, ஓ நீ பெண் இல்லையா, நீ ஆணா. 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செஞ்சு அவங்களுக்கு பப்ருவாகன் என்ற குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு இவன் பல நாள் பெண் வேஷம் போட்டுட்டானா, இவன் மனதளவுல பெண் மாதிரி ஆயிட்டான். எந்நேரமும் பிள்ளை தூக்கிட்டு திரியிறான். அரண்மனையில் எவ்வளவு தாதிகள் இருப்பாங்க, எவ்வளவு வேலையாட்கள் இருப்பாங்க, யார்கிட்டயும் பிள்ளைய கொடுக்க மாட்டான். இவனே இடுப்புல பெண் தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு இவனே வச்சிருக்கான் பிள்ளைய. அரண்மனையில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் அஸ்தினாபுரத்திலிருந்து ஓலை வருது, அர்ஜுனா சண்டை வரப்போகிறது, நீ தயாரா என்று ஓலை வருகிறது. அர்ஜுனன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பர்பஸே அந்த சண்டை தான். பாக்கி செய்யறதெல்லாம் சைடு வேலை தான். ஓலை வருகிறது. வந்த உடனே மனைவிட்ட போய் சொல்றான், ஓலை வந்து விட்டது, நான் ஊருக்கு போனேன். அவர் சிரிக்கிறான். அப்படிதான் சொல்லுவீங்க, வாசல் மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க. இந்த பையனை விட்டு உங்களால இருக்க முடியாது தானே. மாமனார்கிட்ட போய் சொல்றான், நான் கிளம்பணும் மாமா, என் மனைவியும் பிள்ளையும் நீங்க பத்திரமா பார்த்து. அதெல்லாம் நீங்க போக மாட்டீங்க மாப்பிள்ள, பிள்ளைய விட்டு 5 நிமிஷம் இருக்க முடியாத ஆளு எங்க போறீங்க. அரண்மனையில யார்கிட்ட சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இவராவது பிள்ளையை விட்டு போறது. கிளம்புகிற நாள் வந்தது. அர்ஜுனனும் அவனுடைய நண்பனும் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிற குதிரைகளுக்கு போகிறார்கள். போகிற வழியில நண்பன் அர்ஜுனனை பார்த்து சொல்றான், பார்த்தா நீ வரமாட்டாய், நீ வரமாட்ட. குதிரையில ஏறுற நேரத்துல உன் பையன் அப்பா அம்மா போடிடுவ, நீ நான் தான் தனியா அஸ்தினாபுரத்துக்கு போறேன். அர்ஜுனன் பதிலே சொல்லல. அந்த குதிரைகள் அங்கே நிற்கிறது. அர்ஜுனனுடைய மனைவி பிள்ளைய வச்சு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அவங்க அப்பா ஓடி வந்துருவார், பாரு பார்த்துக்கிட்டே. அப்படியே ஓடி ரிட்டர்ன்ல வராரா இல்லையான்னு மாத்திரம் நீ பாரு. அர்ஜுனன் குதிரையில் ஏறினான். அவனுடைய குதிரையை அப்படி பண்ண உடனே அது கிளம்பி போச்சு. ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அர்ஜுனன் போனான். ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவனுடைய ஃப்ரெண்டால அதை தாங்க முடியல. அவன் திரும்பி திரும்பி பார்க்கிறான். அந்த அதிர்ச்சியில் உறைந்திருக்கிற அந்த மன்னனும் அர்ஜுனனுடைய மனைவி அந்த சின்ன குழந்தை ஃப்ரெண்டுக்கு அழுக வருது. அப்படி அழறான். பார்த்தா நீ மனுஷனா, நீ மனுஷனாடா, திரும்பி கூட பார்க்காம வரியடா, எப்படிடா முடியுது? நெஞ்சில போட்டு வளர்த்தியடா பிள்ளைய 3 வருஷம், திரும்பி கூட பார்க்காம வரியடா, என்னடா ஆச்சு உனக்கு? அர்ஜுனன் சொன்னான், உறவின் மேன்மையை அறிந்தவர்கள் தான் பிரிவையும் சரியாக செய்ய முடியும் என்று அர்ஜுனன் சொன்னான். ஏன் பிரிவு அவன் தேடி போனதல்ல, ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை செய்யறதுக்கு தான் நீ இருக்கனாக்கா, எங்க அக்கா இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நான் ஒரு நாள் கூட எங்க அம்மா விட்டு இருந்தது இல்லை, எங்க பையனை விட்டு நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். பிரிவுகள் வாழ்க்கையில் கட்டாயம் நேரும். சில தற்காலிகமானவை, சில நிரந்தரமானவை. இங்க இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு அது சொல்லுங்க. 13 வயசுல சொல்லுங்க, 14 வயசுல சொல்லுங்க. அது ரொம்ப சின்ன பிள்ளை, அதுக்கு அது ஒண்ணுமே தெரியும். உங்களோட நிறைய தெரியாது. முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களோட நிறைய தெரியும். இதை பாருமா, வயசுன்றது ஒண்ணு இருக்கு, ஏதாவது ஒண்ணு வரும். ஆனா அதுல ஏதோ தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோயே, அதற்காக நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன், இந்த உயிரையே வெறு, அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வரும் போகும். ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வரும்டா கண்ணு, ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வரும்டா கண்ணு. வாழ்க்கை ரொம்ப பெருசு. தப்பு செய்யாத, ஜாகிரதையாயிரு. ஒருவேளை அப்படிதான் வந்துட்டா இட்ஸ் ஓகே. பிரிவிலே நீ நகர்கிற போது எது நகர வைத்தது அர்ஜுனனே? பர்பஸ். அவனுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நோக்கி நடக்கிற போது உறவுகளும் பிரிவுகளும் மாறி மாறி வரும் என்கின்ற சமநிலை அவன் மனதில் இருந்தது. மனதில் சமநிலை இருக்கிற மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். மகாபாரதம் என்ற பெருங்கதைக்குள் நாம் காணுகின்ற சின்ன சின்ன கதைகள் வாழ்க்கையை வாழுவதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. பராசர முனிவன் ஒருத்தர் மகாபாரதத்தில் வர்றார். அவர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு பராசர மாலான்னு ஒரு நூல் எழுதினார். படாத பாடுபட்டார் அந்த நூலை எழுத. இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய புத்திசாலிகளுக்காகவே எழுதப்பட்ட புத்தகம் அது. இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு அதை அரங்கேற்றம் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவையில் எல்லாரும் வந்தாங்க, கைதட்டி அவருக்கு மாலையெல்லாம் போட்டாங்க. அன்று இரவு அவருக்கு படு சந்தோஷம். எவ்வளவு பெரிய வேலையை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போற. தூக்கம் வரல.
வெற்றி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது, தோல்வி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது. மனுஷனுக்கு ரெண்டும் தூங்க விடாது. அன்னைக்கு வெற்றி, தூக்கம் வரல, காட்டுக்குள்ள போறாரு, அருமையான புல்லாங்குழல் இசை. யாருடா இந்த இடத்துல புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே போறாரு. அந்த காட்டில் இருக்கிற ஒரு இடைச்சிறுவன், ரொம்ப ஏழை. அவன் அந்த கிளாஸுக்கு போய் காசு கட்டி ஃப்ளூட்டெல்லாம் கற்றுக்கிற அளவுலாம் அவனுக்கு வசதியே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஏழை பையன். அவனா சும்மா அந்த நாணலில் ஒரு புல்லாங்குழல் பண்ணி வாசிக்கிறான். தெய்வீக கானமாக இருக்கு. அந்த மியூசிக் எவ்வளோ நல்லா இருக்குன்னா, அவன் எந்த மரத்தில் சாஞ்சிருந்தானோ அந்த மரத்தினுடைய கிளையே தாழ்ந்து வந்து அந்த பாட்டை கேட்குது. அந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் காலையில் மலர்கிற பூக்கள், ஆனால் இந்த சங்கீதத்தை கேட்டு இரவிலே அந்த பூக்கள் மலர்கின்றன. அப்படிப்பட்ட சங்கீதம். அவன் தன்னை மறந்து வாசிக்கிறான். இதை பார்த்த உடனே பராசர முனிவர் அப்செட் ஆயிட்டார். கலைஞர்களே இப்படித்தான், வேற ஒருத்தருக்கு கை தட்டிட்டா தாங்கிக்கவே முடியாது. நான் கூட நல்லா தான் செஞ்சேன், இருந்தாலும் இப்போ பராசர முனிவர் என்ன நினைக்கிறான்னா, நான் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கேன், இவன் ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண பையன். இவனுடைய சங்கீதத்துக்கு இயற்கையே தலை வணங்குகிறது. என் புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே உலகத்துல 3-4 பேர் இருந்தா ஜாஸ்தி, நான் பண்ண வேலையே வேஸ்ட்ன்னு சொல்லி அந்த நூல் சுவடிகள் எல்லாத்தையும் தீயில போட்டு கொளுத்த போறார். அப்ப நாரத முனிவர் வந்து, நிறுத்தி, என்ன செய்யற நீ? எல்லாத்தையும் கொளுத்துறேன். ஏன் கொளுத்துறேன்? அந்த சிறுவன் செய்யற வேலையை என்னால செய்ய முடியலையே, அவனுடைய இசைக்கு இருக்கிற பெருமை என்னுடைய நூலுக்கு இல்லையே. நாரதர் சொன்னாரு, பராசரா என்ன செஞ்சுட்டு இருக்க? இந்த காடு இருக்குல்ல, சுத்தி பாரு. இந்த காட்டுல யானை எப்படி நடந்து வரும்? எப்படி நடந்து வரும்? கால் அதிர நடந்து வரும். அது நடந்தாலே ஒரு 2 மரம் கீழே விழும், அவ்வளோ பெரிய யானை இருக்கு. இதே காட்டுல தேன் சிட்டு இருக்கே, நீ பார்த்திருக்கியா? ஆமா பார்த்திருக்கேன். அந்த தேன் சிட்டு பறந்து போற தடம் கூட இல்ல. தேன் சிட்டு பறந்து போனா கூட நமக்கு தெரியாது, நம்ம கண்ணு முன்ன போனா கூட நமக்கு தெரியாது, அவ்வளவு சின்னது அது. ஆனால் இந்த காடு காடாக இருப்பதற்கு யானையும் தேவை, தேன் சிட்டும் தேவைதானே. அப்படித்தான் அவனுடைய திறமை அவனுக்கு, அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. உன்னுடைய திறமை உனக்கு, அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. 2 பேருமே இந்த உலகத்துக்கு தேவை. எவ்வளவு பெரிய தத்துவம் இல்ல இது. சில சமயம் நம்ம பண்ற வேலை வேஸ்ட்னு நமக்கு தோணும். தினம் காலையில் எந்திரிச்சு அதே மாதிரி பாலை காய்ச்சி, அதே மாதிரி தோசையை தட்டி, அதே மாதிரி இட்லிக்கு மாவு அரைச்சு, அதே மாதிரி ரசத்தை செஞ்சு, அந்த ஆளு முகத்துல ஒரு சிரிப்பை காணுமே. போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு போற. இந்த போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுன்னு வந்துட்டதுனால ஒரே ஒரு நிமிஷம் அதை பத்தி சொல்லிடுறேன். ஒரு காலம் இருந்தது, முகத்தோடு முகம் பார்த்து நாம் எல்லாம் சாப்பிட்ட காலம். நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய இலையில் யாரோ சோறு வைத்த காலம். இலையை பார்த்தல்ல, முகத்தை பார்த்து. எனக்கு போறோம்மா, என்ன போறோம்? முகத்துல இன்னும் சோர்வு இருக்கு, இன்னும் ஒரு கரண்டி போடு. இன்னைக்கு யாருமே யார் முகத்தையும் பார்க்கறது இல்லை. அது வருது, பிச்சு பிச்சு தின்னுது, அது போகுது. அப்பதான் டேபிள்ல உட்காந்துருக்காரு, அந்த அம்மா பிளேட்டு வைக்குது, 2 இட்லியை வைக்குது, 2 சட்னியை வைக்குது. போனை பார்த்துக்கிட்டே ஒரு சட்னியை மாத்திரம் சாப்பிட்றாரு. எந்திரிச்ச உடனே, ஏன் இன்னைக்கு கார சட்னியை வைக்கல? கண்ணை திறந்து பாரு, பக்கத்திலேயே இருக்கு, பக்கத்திலேயே வச்சிருக்கு. பையன் உட்காந்துருக்கான், வந்த உடனே அலோன்னு பேசிட்டே வெளில போயிடுறான். இப்பதான் பிரதம மந்திரி அவரை கூப்பிட்டுருக்காரு, அடுத்தது இந்தியாவுக்கு என்ன செய்யலாம் என்ற முக்கியமான ஆலோசனைக்காக. சாப்பிட்ற ஒரு 10 நிமிஷம் சாப்பாட்டுக்காகவே நம்ம இருக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியாது. அந்த கதையை அப்படியே விட்டுட்டு இந்த கதைக்கு வர. இந்த உலகம், அதற்கு யானையும் தேவை, தேன் சிட்டுகளும் தேவை. 2ம் இருந்தால்தான் உலகம் சமநிலையில் இருக்கும். என்னதான் இருந்தாலும் யானை மாதிரி நான் இல்லை அப்படின்னு என்னைக்கா ஒரு குருவி நினைச்சிருக்கா? என்னதான் இருந்தாலும் குருவி மாதிரி என்னால் பறக்க முடியலன்னு எப்போது மீன் நினைச்சிருக்கா? மனுஷன் மாத்திரம் ஏன் சார் அப்படி இல்லை? நான் அவனை மாதிரி இல்லை. அந்த அக்காவுக்கு 800 சேலம் இருக்கும். ஐயோ இந்த 80க்கே வழியை காணும். மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம்ல. அல்ல என்ன பியூட்டினா, நம்ம ஒரு ஏணியில் ஏறுறோம், நம்ம இங்கே இருக்கோம்,
நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார். நம்ம இந்த ஆளை பார்த்து நாசமாக போகிறோம், நல்ல கார் வச்சுருக்கான், எங்கள் மாமனார் தான் வாங்கி கொடுத்தாரு ஒரு டப்பா கார், எப்படியாவது அவன் வச்சிருக்கிற கார் எல்லாம் சொல்லி இங்கே போயிட்டோம், இந்த காரை வாங்கிட்டோம். உடனே எவ்வளோ நீங்கள் மகிழ்ச்சியாக தானே இருக்கணும். இதுவே போதும் மகேஷ் சொன்ன மாதிரி இருக்கணும்ல. ஒரு பய அப்படி நினைக்கிறேன். இப்போ இவனை பார்க்கறத விட்டுட்டோம், அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான், அவனை பார்க்குறோம், அவன் வச்சிருக்கிற கார் எனக்கு இல்லையே. இந்த நிலை வருகிற போது மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் எப்படி கிடைக்கும்? கண்ணதாசன் சொன்னாரு, இன்னொருத்தருக்கான இடம் எனக்கு இல்லைன்னு நினைக்காதடான்னு சொன்னார். அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை என்று கண்ணதாசன் இதை மிக அழகாக சாப்பிட்றதை பற்றி சொன்னதுனால அதற்கும் மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு, அதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். கதைக்குள்ளே எத்தனை கதைகள் பாருங்கள். மகாபாரதத்தில் ஒரு கதை, ஒரு அரசன் என்ன பண்ற, சின்ன பையன் அரசன் ஆயிட்டானே தவிர வயசு ரொம்ப கம்மி, சின்ன பையன், சண்டை போட்டு ஜெயிச்சு எப்படியோ அரசன் ஆயிட்டான். ஆனா வாழ்நாளெல்லாம் போர்க்களத்திலேயே கழிச்சிட்டான். இப்பதான் ஒரு மாசம் செட்டில் ஆகி அரண்மனைக்கு முதல் முறையா வந்திருக்கான். இந்த அரண்மனை பந்தாலாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால நல்ல காஸ்ட்லியா ஒரு ஷெஃப் அப்பாயிண்ட் பண்ணோம், நிறைய சம்பளம் கொடுத்து அசலர் என்கின்ற ஒரு சமையல்காரரை தன்னுடைய தலைமை சமையல்காரரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். அசலர் முதல் நாள் அரசனுக்கு விருந்து என்ன ஸ்ப்ரெட் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ உணவு வகைகளை வைத்திருக்கிறார். இவனுக்கு சாப்பிடவே தெரியாது. இவன் எப்பவுமே போர்க்களத்தில் குதிரை முதுகில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டவன், எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்தான், அதை தோலை உரிச்சு தூக்கி போட்டு அதை அப்படியே வாய்க்குள்ள போட்டுக்கிட்டான். அந்த அசலர் சொன்னா, அறிவிற்காடா மடப்பையிலன்னு. சுத்தி இருக்கிறவங்கள நடுங்கிட்டான். அரசனை பார்த்து சொல்றான், இந்த ஆளுக்கு இனிமேல் தலை இருக்காது. அந்த அரசன் ஆனா புத்திசாலி, நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்கிறான். அவன் தான் அரசனா இருக்கணும். என்னையா நீ சொல்ல போனா என்பது அல்ல, நான் என்னை எப்படி திருத்திக்கணும் என்று நினைக்கிறவர்கள் தான் தலைமை பதவிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார். நீங்க பெரிய கலைஞர், நான் என்ன தப்பா செஞ்சேன்? ஒரு குரங்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டு நீ பார்த்திருக்கியா? ஒரு நாள் தோலை அப்படியே உரிச்சு தூக்கி போடாது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோலை உரித்து தான் சாப்பிடும். ஏன் தெரியுமா? நமக்கு சில சமயம் தோணும், இந்த உலகத்துக்கு பழம் தானே வேணும், தோல் வேஸ்ட் தானே, எல்லாரும் தோலை உரிச்சு கீழே தானே போடுறான், கடவுள் ஏன் வேஸ்டான ஒரு பொருளை படைச்சிருக்காருன்னு நமக்கு தோணும். ஆனால் உபயோகமுள்ள ஒன்றை பாதுகாக்க உபயோகம் இல்லாத ஒன்று வேண்டும் என்றால் உபயோகம் இல்லாததற்கும் ஒரு உபயோகம் உண்டு. குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சுதான் சாப்பிடும், அதை கூட நீ பார்த்தது இல்லையா? அவன் சொன்ன, எனக்கு தெரியாதுங்க, நான் போர்க்காலத்திலே இருந்துட்டேன், எனக்கு சாப்பிட சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன். நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் நம்ம இப்போ நிறைய கிளாஸுக்கு அனுப்புகிறோம், ஸ்விம்மிங் கிளாஸ், அந்த கிளாஸ். முதல்ல ஈட்டிங் கிளாஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு அனுப்பணும். எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கணும். நீ எப்படி வேணால் சாப்பிடு, ஒன்று வேஸ்ட் பண்ண. ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ண வேண்டியது, திஸ் இஸ் யக், ஐ டோன்ட் ஈவன் லைக் திஸ். என்ன கழுதைக்கு ஆர்டர் பண்ண பண்ணி பிளேட்டில் பாதி அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போக வேண்டியது. நீ அது சமைக்கிறவர்களை அவமானப்படுத்துவது. அந்த உணவை உன்னுடைய தட்டுக்கு கொண்டு வந்த விவசாயியை நீ அவமானப்படுத்துகிறாய். அப்படியே சாக்கடை வேஸ்ட் பண்ணாது. உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை மாத்திரம் போடு. சாப்பிட்ற அந்த 10 நிமிஷம் நீயும் உணவும் மாத்திரம்தான் இந்த உலகில் இருக்கிறீர்கள் என்று மாத்திரம் நினைத்து நீ சாப்பிடு. உனக்கு ஃபோன் இல்லை, உனக்கு டிவி இல்லை, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, உனக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில். நீயும் உன்னுடைய உணவும் 2 பேர் மாத்திரமே இருக்கிறீர்கள் என்று நினைத்து 10 நிமிஷம் சாப்பிட, அந்த சாப்பாடு கொடுக்கிற தெம்பே வேற ரேஞ்சில் இருக்கும். அதை விட முக்கியமாக அந்த சாப்பாட்டை உன்னுடைய இலையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கால ஒருத்தி, உன்னுடைய அம்மாவோ உன்னுடைய மனைவியோ, அவளுக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. சாப்பிட கற்றுத்தருவதிலிருந்து வாழ்க்கையினுடைய விழுமியங்களை கற்றுத்தருகிறவரை கதைகள் தான் நம் கூடவே வந்து துணை செய்கின்றன. ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு கதை இருக்கிறது. இந்த புத்தக சந்தையில் எதையாவது நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினால், சீரியஸ் ரீடிங்க்கு போனோம், நான் என்ன செய்யலாம்?
என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கு. தொடங்க விரும்புகிறவர்களுக்கு ஜெயமோகனுடைய அறம் என்கின்ற கதை தொடரை நான் சிபாரிசு செய்கின்றேன். அதிலே அறம் என்ற பெயர் கொண்ட கதை, அது கதைதான். ஆனால் அந்த கதைக்குள்ளே ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளரே ஒரு பதிப்பகத்தார். இது நான் சொல்றது 1950 நடக்குது, சுதந்திரத்துக்கு பிறகு. பள்ளி பிள்ளைகளுக்கு 100 புக்ஸ் எழுதணும்னு சொல்லி அந்த பதிப்பாளர் அந்த எழுத்தாளர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். 100 புத்தகம் எழுதணும். காந்தியை பத்தி, நேருவை பத்தி, தாகூரை பத்தி, பாரதியாரை பத்தி, எல்லார பத்தியும் எழுதணும். 100 சுதந்திரம் கிடைச்ச புதுசுங்க. 100 புக்கு வேணும். எதுக்குள்ள வேணும்? ஒரு வருஷத்துல வேணும். 100 புக்கு ஒரு வருஷத்துல எழுதணும்னா ஒரு புக்கு 3 நாள்ல எழுதணும். கம்ப்யூட்டர் கிடையாது, வேர்டு கிடையாது, முக்கியமா சாட் ஜிபிடி கிடையாது. நீயே சொந்தமா பேனா வச்சு எழுதணும். அந்த எழுத்தாளர் அந்த அசைன்மெண்ட்டை ஒத்துட்டாரு. ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா அவர்கிட்ட காசு இல்லை, ஏழை, பரம ஏழை. 5000 ரூபாய் ஏதோ கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாரு. எழுத்தாளர் அப்பப்பா 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு, ஐயா நீங்களே வச்சுக்கோங்க, என்கிட்ட கொடுத்த செலவு வச்சிருவேண்ணா, நீங்களே வச்சுக்கிட்டு மொத்தமா கொடுங்கன்னு கேட்கிறாரு. 100 புக்கு எழுதியாச்சு, எல்லாம் பப்ளிஷ் ஆயாச்சு. இவர் பொண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு அந்த பதிப்பாளரிடம் போய், ஐயா நீங்க எனக்கு நான் வாங்கினது போக 3000 ரூபாய் இருக்கு கொடுங்கண்ணா. பதிப்பாளர் கொதிச்சுட்டாரு. 3000 ரூபாய் என்பது பெரிய தொகை. யாரை பார்த்து 3000 ரூபான்ற? நான் போட்ட சோறு அதுல தானடா நீ வாழற. நீ நான் என்ன பார்த்து நீ 3000 ரூபாவா கேட்குற? கொன்றுவேன்னு சொல்லி ஆளை வச்சு அடிச்சு தெருவில் தூக்கி போட்டுறாரு அந்த எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் அழறாரு, கெஞ்சுறாரு, காசு கிடைக்கல. வீட்டில் கல்யாணம் நிற்கிற நிலைமை வந்துருச்சு. திடீர்னு அந்த எழுத்தாளருக்குள்ள என்னவோ வந்தது. அந்த பதிப்பாளருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கே அவருடைய மனைவி அந்த ஆட்சி உட்காந்துருக்கு. நல்ல தாட்டியான ஆட்சி அது. குழந்தைக்கு சோறு ஓட்டிட்டு இருக்கு. இந்த எழுத்தாளர் அங்கே போய் ஆட்சிட்ட, உன் தலைமுறையில் 7 தலைமுறையில் எவனுக்கும் படிப்பே வராதுன்னு சொன்னார். என்ன எழுத்தாளர், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஆட்சி அது படிக்கல, ஆனா உன் தலைமுறையில் எவனும் படிக்க மாட்டான்னு பயந்து போயிடுச்சு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு வர காசை உன் புருஷன் கொடுக்கலன்னா சரஸ்வதி சும்மா விட்டுருவாளா? உனக்கு உன் குடும்பத்துக்கே படிப்பு வராதுன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். இவர் வீட்டுக்கு வந்து படுத்துட்டாரு, கல்யாணம் கேன்சல்னு சொல்லிட்டு. அந்த ஆட்சி என்ன பண்ணிச்சு? எந்திரிச்சு போய் தன் கணவனின் கடை முன்னால் நின்றது அந்த ஆட்சி. எழுத்தாளனுக்கு பணம் பாக்கியா? அதிலெல்லாம் நீ தலையிடாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, போமா. நீ பணம் பாக்கியா இல்லையா? நான் பார்த்துக்கிறேன்னு இல்லை, கடைசி காசு மட்டும் எழுத்தாளனுக்கு நீ கொடுத்தாதான் இந்த இடத்துல இருந்து நான் எந்திரிப்பேன்னு சொல்லி ஆட்சி நடுத்தெருவில் உட்காந்துருச்சு. சித்திரை மாசத்து வெயில். நீ எந்திரிமா எந்திரிமா எந்திரிமான்றார், எந்திரிக்க மாட்டேங்குது. என்னுடைய வீட்டு குலதெய்வம் நடுத்தெருவில் உட்கார்ந்துருக்கியா அப்படின்னு அந்த பதிப்பாளர் ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு 3000 ரூபாய், ஏன்னா 3000 ரூபாய் யார்ட்டுமே இருக்காது அந்த காலத்தில், கடன் வாங்கி எழுத்தாளரை போய், ஐயா நீ வச்சுக்க, என் குலதெய்வம் நடுத்தெருவில் உட்கார்ந்துருக்கு. ஆட்சியை வந்து எழுப்புறாங்க, எழுப்ப முடியல. அந்த சித்திரை மாசத்து வெயில்ல தார் உருகி ஆட்சியோட புடவையோடையும் பாவாடையோடும் கால் சதையோடையும் ஒட்டி இருக்கு. அவளை தரையிலேருந்து பிச்சு எடுத்து ஆட்சியை வீட்டுக்கு கொண்டு போறாங்க. எழுத்தாளனுக்கு காசு கொடுத்தியா? கொடுத்துட்டேன் தாய், கொடுத்துட்டேன் தாய். அந்த ஆட்சி சொல்லிச்சு, லட்சுமி வருவா போவா, சரஸ்வதி வருது ரொம்ப அபூர்வம், படிப்பு முக்கியா? நீ எழுத்தாளனை கூப்பிட்டு மன்னிப்பு கேளுங்குது. எழுத்தாளர் வராரு, பதிப்பாளர் மன்னிப்பு கேட்கிறார். எழுத்தாளருக்கு பேச்சே வரல. நான் என்னம்மா செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், எங்கள் குடும்பத்தில் படிப்பு வரணும்னு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. ஒரு எழுத்தாளனுடைய சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. எழுதுகிறவன் என்ன சாமானியமா நினைக்க முடியுமா? நம்ம அவன் சொல்லு, அவன் நெருப்புனா வெந்து போகும். நெருப்புனா வாய் வெந்துருமான்னு கேட்கிறல. ஒரு எழுத்தாளன் நெருப்பு என்று எழுதினால் தீச்சுடும். அதனால் தான் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. நீ இந்த மண்ணுல ஒரு கவிஞன் எழுது. எழுத்து என்பதும் கல்வி என்பதும் படிப்பு என்பதும் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுகிற தீபங்கள் நண்பர்களே. எழுத்தாளனுக்கு இந்த மண்ணில் அப்படிப்பட்ட மரியாதை உண்டு. அந்த எழுத்தாளர் சொன்னாரு, அன்னைக்கு ஒரு ஆட்சி மதுரையில நீதி கேட்டா,
இன்னைக்கு ஒரு ஆட்சி எனக்காக நீதி கேட்டா, அறம் என்கிட்ட இல்ல அவகிட்டதான் இருக்குன்னு என்று அந்த எழுத்தாளர் சொல்வதோடு அந்த கதை முடிகிறது. பெண்களிடம் அறம் என்பது வாழ்ந்த மண். இது ஆண்கள்ட்ட அறம் இல்லையானா ஆண்களின் அற உணர்வை போற்றி பாதுகாத்ததே பெண்ணின் அறம்தான் இந்த மண்ணில். அந்த அறத்தை தான் எழுத்து வளர்க்க வேண்டும், இலக்கியம் வளர்க்க வேண்டும். அந்த அறத்தால் வருகிற அன்பைத்தான் எழுத்து வளர்க்க வேண்டும், இலக்கியம் வளர்க்க வேண்டும். அது புத்தகங்களினாலும் எழுத்தாளர்களினாலும் மாத்திரம்தான் சாத்தியம். எனவேதான் புத்தக திருவிழா என்று நீங்கள் நடத்துவதை விட பெரிய சரஸ்வதி பூஜை வேறு எதுவும் இருக்க முடியாது. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாதன ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல், கேடு நீக்கும் அமுதம் என் அன்னை கேண்மை கொள்ள வழி இவை கண்டீர் என்று மகாகவி பாரதி சொல்றான். எல்லாரையும் படிக்க வைங்கடா, சரஸ்வதி பூஜை அதுதான்டா என்று சொன்ன கவிஞன் வாழ்ந்த இந்த மண்ணில் புத்தக திருவிழா என்று நீங்கள் நடத்துவதை விட கலைமகளுக்கான விழா வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு எழுத்தாளன் மானுட சமூகத்தினுடைய மனசாட்சி. எழுத்தாளன் இறந்து போகலாம், அவனுடைய எழுத்து இறந்து போகாது. எழுத்தாளன் வாழ்ந்த காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இல்லாமல் போகலாம், ஆனால் அவனுடைய சொல் வாழும். அந்த சொல்லை சொந்தமாக்குகின்ற இந்த புத்தக திருவிழா இதே போன்ற சிறப்போடு, இதைவிட பிரம்மாண்டமான சிறப்போடு எல்லா காலங்களிலும் நடக்க வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை வேண்டுகோளாக வைத்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்துக்கும் இதை சிறப்பிக்கிற உங்களை போன்ற வாசிப்பு அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.